இந்த மாதிரி கேவலமான மட்டன் பீஸ் போட்டு ஒரு பிரியாணி பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த மட்டன் தான் சூப்பர் மட்டன் சொல்லி நம்மளே சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸான ஹோட்டல் தாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்போர்ட் போகிற வழியில் ஹோட்டல் விருதுநகர் அப்படின்ற ஹோட்டல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன். இவங்ககிட்ட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீல்ஸ் தாங்க. மீல்ஸ் வந்து இவங்ககிட்ட தாறுமாறாகவே இருக்கும். ஆனால் அன்றைக்கி டைம் ரொம்ப அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணல. அதே மாதிரி உள்ளே போனவொடனே அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் கேட்டவொடனே அவங்க பிளேட்டில் வந்து கொண்டு வந்து காட்டினாங்க. இதுலேருந்து வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்ன ஐட்டம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, டைம் நிறைய ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக, அதே மாதிரி அரோமாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப் நாச்சாக இருந்தது. இன்றைக்கி வந்து செம்மையாக ஒரு வேட்டை இருக்குது அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து பசியில் முறைக்க என்னை பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் தட்டி விட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ எடுத்தது போதுண்டா, தயவு செஞ்சு என்னை குர்றா அப்படின்னு நாங்கள் கேட்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுத்தது போதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆசையாக அந்த பிரியாணி கொட்டி சாப்பிட்டா அது கொட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் உள்ளே போகிற அந்த மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டான மட்டனாக இருந்தது. இதுதான் மட்டன் சொல்லி நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க. அது ஏன்னு வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி மட்டன் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி மட்டன் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தான். இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. மசாலா நல்லா இறங்கி அதில் ஊறி அது சாப்பிட்றது நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அவங்க கொடுக்குற மட்டன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அதோட அரோமா, அது டேஸ்ட்லாம் எல்லாம் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அந்த மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டான ஒரு மட்டன் பீஸுங்க. அது வந்து ரொம்ப முத்துநாடுன்னு நினைக்கிறேன். அது வந்து திருப்பி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தா திருப்பி அதே மாதிரி ஆடு தான் கொண்டு வராங்க. ஸோ அன்றைக்கின்னு பார்த்து அந்த இதில் இப்படி ஆகிடுச்சா இல்லை வந்து எப்பவுமே இப்படி தான் நமக்கு தெரியும். ஒன்று ரியலைஸ் பண்ணேன். அது பக்கத்தில் மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாகவே இருந்தது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மீல்ஸ் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க கொடுக்குற அந்த மட்டன் கொழுப்பு சால்னா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ விருதுநகரில் வந்து ஃபேமஸான மீல்ஸ் வந்து நீங்கள் போன ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் சாப்பிட்லான்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் உங்களுக்கு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இங்கேன்னு இல்லை, எந்த ஹோட்டல்லுமே என்ன ஃபேமஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருதுநகர் போயிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.